لا إله إلا الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. ما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال نبينا عليه الصلاة والسلام: صيام يوم عرفة إني أحتسب على الله أن يكفر السنة التي قبله والسنة التي بعده أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாக. அவனுடைய வற்றாத கிருபை எம்பெருமான் நபியுல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், ஹத்தாபுகள், வலிமார்கள், நல்லோர்கள், ஆதாக்கள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபியுல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் ஷஃபாஅத்தும் என்றென்று வற்றாது நிலைச்சு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கோடானு கோடி படைப்புகளை படைத்திருந்தாலும் சிலதை விட சிறப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். சில படைப்புகளை விட அல்லாஹ் சிறப்பாக படைத்திருக்கிறான். அதில் மிக சிறப்பான படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். இந்த மனிதர்களிலும் சிலரை விட சிலரை மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். நபிமார்கள், ரசூல்மார்களுடைய விஷயத்திலும் கூட அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, தில்க ரசூல் ஃபல்லல்லா பஅதஹுலா பஅத், ரசூல்மார்களுக்கு மத்தியிலே நாம் மேன்மை சிலரை விட சிலரை நாம் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லோரையும் ஒரே அந்தஸ்தில் அல்லாஹ் படைக்கவில்லை. அவர்களுக்கென்று சில அந்தஸ்துகளை அவர்களாகவே உயர்த்து கொள்ளுகிற வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மனிதன் இருக்கிறான் என்றால், தன்னை உயர்த்து கொள்ள வேண்டும் என்றால், தன்னுடைய குலப்பெருமையோ பொருளாதாரமோ அவனை பெரிய மனிதனாக காட்ட முடியாது. மாறாக அவனுடைய தக்வாவை தான் அவனை உயர்த்தி காண்பிக்க அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் படைத்திருக்கிற படைப்புகளில் ஒன்றுதான் மாதங்கள். அல்லாஹ் நமக்கென்று படைத்த எதையுமே அவன் விட்டுவிடவில்லை. ஏதாவது ஒரு வஸ்துவின் பக்கம் தேவையாக இருக்கிறது, பரிபூரணமாகவில்லை, மனிதனாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எதையுமே அல்லாஹ் விட்டுவிடவில்லை. நமக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் நமக்கு வரையறுத்து கூறியிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் மனிதன் வாழ வேண்டும் என்றால் ஒரு கணக்கு அவசியம், வருடம் அவசியம், மாதங்கள் அவசியம். வருடத்தை கணக்கெடுக்கிற மாதங்கள், மாதத்தை கணக்கெடுக்கிற நாட்கள், நாட்களை கணக்கெடுக்கிற அதுக்குள்ளே உள்ள மணித்துளிகள் அத்தனையும் இஸ்லாம் கூறி காண்பித்திருக்கிறது. எதுவுமே நாம் சிரமப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு உண்டாகக்கூடிய புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு கூட நாம் மிக சிரமப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சி செய்தால் நான் தருகிறேன் என்கிறான் அல்லாஹ். முயற்சி செய்யுங்கள், அதை கொடுப்பது நான் என்கிறேன் அல்லாஹ். அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்து விட்டான். எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் நாடி வைத்திருக்கிறான். உதாரணமாக ஏரோப்ளேனை இப்பொழுதுதான் கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். இவன் கண்டுபிடித்தவன் அல்ல, முயற்சி செய்தான், அல்லாஹ் கொடுக்கிறான். யாரை கொண்டு எது ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். எந்த காலத்தில் அது வந்தால் சிறப்பு என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அன்றைக்கு அதை உருவாக்கி விடாமல் எப்பொழுது எது வேண்டுமோ, எந்த காலகட்டத்திற்கு எந்த வஸ்து பயன்படுமோ அதை அவன் கொடுக்கிறான். அப்படி கொடுத்து விட்டு அல்லாஹ்வே சொல்லுகிறான்,
நீங்கள் உங்களுடைய வாழ்நாட்களை கணக்கிடுவதற்கு வருடங்களை கணக்கிடுவதற்கு மாதங்கள், இந்த மாதங்களில் சிலதை அல்லாஹ் புண்ணியமாக்கி வைத்திருக்கிறான். புனிதமான மாதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். துல் காய்தா, துல் ஹஜ், முஹர்ரம், பிறகு ரஜம். இந்த ஆயத்திற்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதங்களை நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். இந்த 4 மாதம் தான் புனிதமான மாதம். ரமலானையும் தாண்டி புனிதமாக இருக்கிறது என்றால் இந்த மாதத்தை நாம் புரிய வேண்டும். ரமலானுக்கு ஒரு புனிதமான மாதம், ரமலானுக்கு ஈக்குவலான ஒரு மாதம் இருக்கிறது என்றால், ஏழு சில நேரங்களில் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள், ரமலானுடைய இந்த பகல் காலங்களை விட துல்ஹஜ் மாதத்துடைய பகல் காலங்கள், முதல் 10 நாட்கள் பகல் காலங்கள் சிறந்தது என்பார்கள். ரமலானின் கடைசி 10 இரவை விட துல்ஹஜ்ஜின் முதல் 10 இரவு சிறந்தது என்பார்கள். பெரியவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அப்ப எல்லா காலத்தையும் சிறப்பாக்கி விடாமல் அதில் நாம் அமல் செய்து அதிக நன்மை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி புனிதமான மாதங்கள் என்றால் என்ன, ஹராமானவற்றை ஏற்கனவே நாம் தவிர்த்திருப்போம். இந்த மாதங்களில் இன்னும் கொஞ்சம் பேணுதலாக இருந்து நன்மையை செய்து கொண்டோம் என்றால் அதிலே நாம் இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புனிதமான மாதத்தில் எதை செய்தாலும் சரி, நீங்கள் பாவத்தை செய்தால் இரட்டிப்பாக கிடைக்கும், நன்மை செய்தால் இரட்டிப்பாக கிடைக்கும். அப்போ உங்களுடைய கையிலே இருக்கிறது. எதை நீங்கள் போட்டு நீங்கள் டபுள் மடங்காக ஆக்கிக் கொள்ள வேண்டுமோ அது நீங்கள் அதை பெருக்கிக் கொள்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம், துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது பிறை நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் என்பது அரஃபா நாள். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அரஃபா நாள் நாம் எல்லாம் நோன்பு வைத்திருப்போம். அரஃபா என்பதற்கு 3 விதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது. அரஃபா என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது என்றால், முதல் காரணம் நாம் பிரபலியமாக இருந்த விஷயம்தான். நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவில் இறக்கப்பட்டாங்க. அவங்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜித்தாவில் இறக்கப்படுகிறார்கள். உலகத்தில் இருவர் மட்டும்தான், யாருமே துணைக்கு இல்லை, ஒருவருக்கொருவர் தேடி அடைந்து பல வருடங்களுக்கு பிறகு சந்தித்து கொண்ட இடம்தான் அரஃபா மைதானம். அதனால்தான் அரஃபா என்றால் அறிந்து கொள்ளுதல் என்பதாக அர்த்தம். அதாவது ஒருவர் இன்னொருவரை அறிந்து கொள்ளுதல் என்பதாக அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் அந்த மைதானத்துக்கு பேர் அரஃபா மைதானம் பேர் வந்துச்சு அப்படிங்கிறது நாம் பிரபலியமாக அறிவிச்சிருப்போம். 2வது ஒரு கருத்து சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹஜ் செய்கிற முறையை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஹஜ் இப்படி செய்யணும், தவாஃப் செய்யணும், அரஃபால தங்கணும், முஸ்தலிஃபால தங்கணும், இப்படி இப்படிலாம் தம்மு கொடுக்கும், இதெல்லாம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கு பிறகு அரஃப்த அறிந்து கொண்டு விட்டீர்களா, உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி அரஃபா மைதானத்தில் இறுதியாக வைத்து சொல்லிவிட்டு மறுபடியும் கேட்ட பொழுது அரஃப்த புரிந்ததா, நீங்கள் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்ட பொழுது அரஃப்து என்று சொன்னார்கள். நான் புரிந்து கொண்டேன், முழுமையாக நான் அறிந்து கொண்டேன் என்பதை அவர்கள் சொல்லதை நான் விளக்கும் விதமாக தான் இந்த மைதானத்துக்கு அரஃபா மைதானம் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. 3வது ஒரு காரணம், பெரியோர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் உள்ள எத்தனையோ விதமான கலர், எத்தனையோ விதமான நிறமுள்ள மனிதர்கள், இனமுள்ள மனிதர்கள், எத்தனையோ விதமான நாட்டில் உள்ள மனிதர்கள், எத்தனையோ மொழிகள் பேசக்கூடியவர்கள், எந்த பாகுபாடும் பார்க்காமல் பணக்காரர்கள், ஏழைகள், நோயாளிகள், ஆரோக்கியமானவர்கள், நெட்டையர்கள், குட்டியர்கள், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அவர்களை ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளுகிற ஒரு மைதானம் அரஃபா மைதானம். இந்த அரஃபா மைதானத்தில் யாரோட வசந்தவங்க கிடையாது. நீங்கள் இங்கே 100 கட்டிடங்கள் கட்டி வைத்திருந்தாலும் அங்கே மைதானத்தில் போய் டென்ட்டில் தங்கினதான் ஹஜ்ஜு கூடும். அப்போ அந்த இடத்தில் ஒருவருக்கொருவர் யாருமே தன்னுடைய பணபலத்தை, படைபலத்தை காட்ட முடியாமல் ஒருவருக்கொருவர் சாதாரணமாக சந்தித்துக் கொள்கிறார்களே, அதனால்தான் அந்த சந்தித்தல் என்ற பெயரை வைப்பதற்காக வேண்டிதான் அரஃபா அப்படின்னு பெயர் வந்துருச்சு. நமக்கு இந்த 3 விதமான காரணம் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. இப்போ இந்த அரஃபா பெயர் வருவதற்கு காரணம் அது. அரஃபா நாள் என்னைக்கு, அதுதான் இன்னைக்கு நாகரிகம் வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு மத்தியில் அதிகமான குழப்பம் எப்படின்னா, அரஃபா என்னைக்கு மக்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சில குழப்பவாதி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, மக்காவில் என்னைக்கு ஹாஜிகள் அங்கே தங்குறவங்களோ அன்னைக்கு தான் அன்னைக்கு அரஃபா அப்படின்னு இவங்களாம் முடிவு பண்ணி இன்னைக்கு பெருநாள் தொழுது ஆடை எடுத்துட்டாங்க. குறிப்பான கூடுமான அது தெரியும் அல்லாஹ் கவுலுக்கு மத்தியில் உள்ளது. பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தொழுது தான் ஆடை இருக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி ஆடை இருந்தால் அல்லாஹ் கபூல் செய்வானான்னு தெரியல. நோம்புலையும் இதே பஞ்சாயத்து தான். என்ன,
நம்ம உட்காந்து துவா செஞ்சுட்டு இருப்போம். அந்த நிமிஷம் முன்னாடியே நீயே சொல்லி கொடுத்து நோன்பு ஃபசாதாக்கி விட்டாங்க. இதே மாதிரி குர்பானி ஃபசாதாகி போச்சு. அப்போ நம்ம யோசிக்கணும், அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, அங்கே மக்காவில் என்னைக்கு அவங்க தங்குறாங்களோ அன்னைக்கு தான். எந்த விதமான குர்ஆன்லி ஹதீஸ்லி கிதாபலி அப்படி ஒரு விளக்கம் இல்லவே இல்லை. சஹாபாக்கள் காலத்து நபிசுல்லாஹ் காலத்திலிருந்து இப்படி ஒரு விளக்கம் யாருமே கூறலை. நபிசுல்லாஹ் காலத்திலையும் கூட மக்காவளி மதீனாவளியும் தனித்தனியாக வந்திருக்குது. மக்காவில் அரஃபா நாள், மதீனாவில் பெருநாள் மாற்றி வந்திருக்குது. நபிசுல்லாஹ் காலத்தில் அப்படி வந்திருக்குது. மதீனாவில் பெருநாள், மக்காவில் அப்போ தான் அரஃபா நாள். ஐஷா மாட்டா அவங்களுடைய மாணவர் ஒருவர் பாடம் கற்பதற்காண்டு வருகிறார். இங்கே மதீனாவில் நோன்பு வச்சிருக்கிறாங்க, அரஃபா நோன்பு வச்சிருக்கிறாங்க. மதீனாவில் மக்காவில் பார்த்தீங்கன்னா அரஃபா முடிச்சு மறுநாள் பெருநாள் கொண்டாடுறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, ஒருத்தர் நோன்பு வைக்கல. ஏன் நோன்பு வைக்கலன்னா, நான் மக்காவை சார்ந்தவன், மக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெருநாளுங்கிறார். நீ மக்காவில் இருக்கலாம், இன்னைக்கு இங்கே பெற தெரியல, இங்கே பெற தெரிஞ்சது ரேட்டு தான் அப்படின்ட்டு நபிசுல்லாஹ் காலத்தில் உட்பட இப்படி மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் சில வருடங்களுக்கு முன்பாக வருடம் சரியாக நினைவுக்கு வரல, மக்காவில் அரஃபா நாள், மக்காவில் துல்ஹஜ் 9 அரஃபா நாள், சைனாவில் பெருநாள் கொண்டாடி இருக்கிறாங்க. நம்ம ஒரு நாளைக்கு பின்னாடியே ஏற்றுக்க முடியல. சைனாவில் ஒரு நாளைக்கு அட்வான்ஸாக பெருநாள் கொண்டாடி இருக்கிறாங்க. இப்படி பிற தெரிஞ்சிச்சு கொண்டாடி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் இங்கே செய்யணும் அப்படிங்கிறதுலாம் முடியாது. சரி, ஒரு காலம் அப்படியே நாம் ஏற்றுக்கிட்டாலும் எப்போ அரஃபாவுடைய அங்கே ஹாஜிகள் என்ன செய்கிறாங்களோ அதை நினைவு கூற விதமாக தான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்படின்னா ஒரு கால் அவங்க பேச்சை கேட்டு நாம் நேற்று நோன்பு வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க அரஃபாவுடைய ரொம்ப பீக்கான நேரம், ரொம்ப உச்சக்கட்ட துவா, அவங்க இபாதத்தில் ஈடுபடுற நேரம் 3-4 மணி. நம்ம 4 மணிக்கு இங்கே இஃப்தாரில் உட்காந்துருப்போம். அங்கே 4 மணின்னா இங்கே 2.5 மணி நேரம், அதிகத்தில் 6:30 மணி. அவங்க நோன்பு திறக்கிறப்ப அவங்க துவா கேட்டுட்டு இருக்கிறப்ப, ரொம்ப அழுது துவா கேட்குறப்ப நீயும் துவா கேட்க வேண்டியதானே. இவன் தாண்டினா வடை பண்ண சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ அவங்களுக்கு ஒப்பாக நடக்கிறது அப்படிங்கிறது நேரடியான அர்த்தம் கொடுக்க முடியாது. ஹக்கீக்கத்தாக நம்ம அது ஒரு ஹிக்மத்தாக தான் அதை பயன்படுத்த முடியும். நம் மனசு அங்கே இருக்கணும். அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க நினைச்சு நம்முடைய மனசு இங்கே இருக்கணும். ஹாஜிகள் சென்ற பிறகு நாம் கவலைப்பட வேண்டும். பெரியவர்கள் அப்படித்தான் கவலைப்பட்டு இருக்கிறார்கள். நான் என்ன குற்றம் செய்தேனோ, அல்லாஹ் எனக்கு இந்த வருஷம் அந்த பாக்கியம் கொடுக்கல அப்படின்னு அவங்க கவலைப்படணும். ஆஹா, இன்னைக்கு ஹாஜிகள்லாம் அரஃபாவில் தங்குகிறார்களே, மினாவில் தங்குகிறார்களே, முஸ்தலிஃபாவில் தங்குகிறார்களே, தவாஃப் ஜியாரா செய்கிறார்களே அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கணும். நம்மளை விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டு டீமு டூருக்கு போயிடுச்சு. நம்மளை விட்டுட்டு நம்ம டீம் நம்மளோட எப்பயுமே ஒன்றா இருக்கிறவங்க, நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால டூர் போக முடியலன்னு வச்சுக்கிங்களேன். அவங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கிறான், டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறான், பார்க்குறப்ப எப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஏக்கத்து புரிதலுக்கு தான் இந்த ஹஜ்ஜை ஒழிய அங்கே செய்கிற மாதிரியே செய்யணும்னா எப்படி முடியும்? சரி, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 12 மணி நேரம் லேட்டு. இது மக்காவுக்கு அமெரிக்காவுக்கு 12 மணி நேரம். அவங்களுக்கு பகல் 12 மணினா இரவு 12 மணி. அவங்க நைட்டு நோன்பு வைக்க முடியுமா? அவங்க அதை கேட்குற ஹாஜிகளுக்கு ஒப்பாக நோன்பு வைக்கணும்னா அவங்க நைட்டு நோன்பு வைக்க முடியுமா? இரவு நோன்பு வைக்கிறதுக்கு எங்கே அனுமதி இருக்குது? அப்போ இதெல்லாம் ஒரு மூடத்தனமான ஒரு விவாதம், தேவையில்லாத விவாதம். இதுவரை எந்த சஹாபாக்களும் எந்த தாபீன்கள் எந்த வழிமார்களும் இதுவரை இல்லாத ஒரு மூட பழக்கம், ஒரு மூட கருத்து இன்றைக்கு ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம், யூடியூப் இது மாதிரி சமாச்சாரம் வந்ததுக்கப்புறம் குழப்பி விட்டு மக்களை திசை திருப்புறாங்க. நபிசுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வந்தப்போ கூட மக்காவில் பெருநாள், மதீனாவில் கிடையாது. மதீனாவில் அன்னைக்கு தான் அரஃபா, ஒரு நாள் தாமதமாக வந்திருக்குது. இப்போ நபிசுல்லாஹ் காலம் தொட்டு இப்படி மாறி வருதல் என்பது இயற்கையான ஒரு விஷயம். அதை போய் நாம குழப்பிக்கிட்டு அதை ஒன்றும் செய்ய முடியாது. நபிசுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, ஃபித்ருக்கும் யௌம துஃப்திரூன், உங்களுடைய ஈது பெருநாள் எப்பொழுது தெரியுமா? உங்கள் பகுதியில் ஈது பெருநாள் எப்பொழுது கணக்கிடுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய ஈது பெருநாள். வதஹாக யௌம துதஹூன், உங்களுக்கு ஈதுல் அல்ஹா பக்ரீத் பெருநாள் எப்பொழுது தெரியுமா? உங்கள் பகுதியில் எப்பொழுது நீங்கள் பெருநாளாக நீங்கள் கணக்கிடுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய ஈதுல் அல்ஹா பெருநாள். வஅரஃபத் யௌம தஅரிஃபூன், உங்களுக்கு அரஃபா எந்த நாள் தெரியுமா? உங்கள் பகுதியிலே கணக்கு உள்ளதான் அரஃபா நாள். இதுதான் ஹதீஸ்லையும் கிதாபுலையும் உள்ள விஷயம். உங்கள் பகுதியிலே உள்ள காலி, உங்கள் பகுதியிலே உள்ள உலமாக்கள் எதை பெருநாளாக அறிவிக்கிறார்களோ, எதை அரஃபா நாளாக அறிவிக்கிறார்களோ அதுதானே ஒழிய அவங்கள பார்த்து செய்யணும் அப்படின்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. அவங்க 4 மணிக்கு துவா உட்கார்றப்ப நம்ம மக்ரிப் தொழுதுட்டு இருப்போமே, எப்படி கூடுன்னு கேட்குறோம் நம்ம. அவங்க அமெரிக்காவில் இரவு நோன்பு வைக்க முடியுமா? இப்போ எந்த விதத்திலும் ஒரு மார்க்க ரீதியாகவும் அது சாத்தியமில்லை, அது அறிவு ரீதியாகவும் சாத்தியமில்லை. எதை வைத்து நாம் சொல்ல அந்த நேரத்தில் தான் கொண்டாடுறோம் அப்படின்னா அவங்க சுபுவில் தொழுதுட்டாங்களே, நாம நீ 8-9 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு பண்ணி தொழுவுறிய
நிறைய ஊரில் இன்னைக்கு அந்த முசீபத்து இருக்குது. என்னன்னா பெருநாள் தொழுகளை லேட்டாக வைக்கணுன்ட்டு. அதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு காலத்தில் வச்சாங்க. ஏன்னா அவங்க சுற்று வட்டாரத்தில் பள்ளிவாசல் இருக்காது. முன்னாடி ஒரு காலத்தில் வச்சது காரணம் 10 மணிக்கு 9 மணிக்கு வச்ச காரணம் என்னன்னா சுற்று வட்டாரத்தில் பள்ளிவாசல் இருக்காது. அவங்களாம் வந்து எழுந்திரிச்சு பஸ் இருக்கோ வாகனம் இருக்கோ இல்லையோ மாட்டு வண்டி பிடிச்சி கட்டை வண்டி பிடிச்சி உட்காந்து சேரணும். இன்னைக்கு எல்லாம் ஊருக்கு தெளிவுள் தான் பள்ளிவாசல் இருக்குது. இன்னைக்கு 9 மணி 10 மணிக்கு வச்சுட்டு இருந்தோம்னா என்ன அர்த்தம்? சுபுஹ் தொழுகைக்கு வர முடியல. அசல் சுன்னத்து தெரியுமா? சுபுஹ் தொழுகைக்கு ஒரு முஸ்லீம் வரணும், அப்படியே உட்காந்து இபாதத்தில் இருக்கணும். இஸ்ராக் நேரம் வந்த உடனே பெருநாள் தொழுகணும். நம்ம நோம்பு பெருநாளைக்கு 9 மணிக்குன்னு சொன்ன உடனே அவ்வளோ சீக்கிரமாக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்கு சோம்பறியை பழவிட்டோம். எதையுமே நம்ம லேட்டு தான். நிக்காவும் சரி 11 மணி லுகருக்கு நடத்துறது. மாட்டு மதத்தை பாருங்களேன், அதிகாலையில் சுபுகுடைய பரக்கத்தான் நேரத்தை அவங்க தட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம அந்த நேரத்தை தூங்கியே கழிக்கிறோம். இப்போ பெருநாள் அப்படிங்கிறது மாற்றம் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். 9 மணி 10 மணிங்கிறதெல்லாம் வந்து சுபுஹ் தொழுகைக்கு வர முடியாத சோம்பேறி கும்பலுக்கு தான். நான் தெளிவாகவே சொல்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம், அதாவது வருஷத்துக்கு ஒருத்தர் தானே வராங்க, கொஞ்சம் அவங்களுக்கான வெயிட் பண்ணுவோமே. வருஷத்துக்கு ஒருத்தர் வரேன்னு அவனுக்கு அக்கறை இருக்குதா? முதல்ல அவன் யோசிக்கணும்ல. வருஷத்துக்கு தானே போகிறோம், சீக்கிரம் போகணும், யோசிக்கணுமா இல்லையா? அப்போ தாமதமாக பெருநாளுங்கிறது ஒரு நாள் இருந்துச்சு. எப்போ? வாகன வசதி இல்லை, பள்ளிவாசல் இல்லை. இப்போ உடவுளப்பட்ட எடுத்துக்கிட்டோன்னா 3 பள்ளிவாசல் தான் இருந்திருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில். அப்போ சுற்றி உள்ள மக்கள்லாம் வந்து சேரணும், கையில் அழுகத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன குறை? எல்லா இடத்துலையுமே என்ன செய்யுது? அங்கங்கே பள்ளிவாசல் அவங்க மஹல்லாவில் இருக்குது இல்லையா? நம்ம போய் கலந்துக்கணும், நடைமுறையை மாற்ற வேண்டும். நாம தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். சுபுவுக்கு வந்து இஸ்ராக்கில் பெருநாள் தொழுதே ஆகணும். அதுதான் கரெக்டான விஷயம். ஏன்னா இவங்களுக்கு சுபுஹ் தொழுகைக்கு வர முடியும். சுபுவுக்கு எழுச்சி பழக்கமே இல்லை. சூரிய உதயத்தை பார்க்காத நபரெல்லாம் இன்னைக்கு இருக்கிறான். கின்னஸ் ரெக்கார்டு என்னைக்கா இருந்துச்சானா இது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு அவனை எழுப்பி விட்டவன சொல்லுவான். ஆஸ்பத்திரி வெளியே வந்த மாதிரி பார்க்குறான். அப்போ பெருநாள் அப்படிங்கிறது யோசிக்க சில விஷயங்கள்லாம் மாறுதலுக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அரஃபாவுடைய நாள் அப்படிங்கிறது அது உங்கள் பகுதியிலே துல்ஹஜ் மாதத்தில் 9ஆம் நாளை தவிர ஹாஜிகளை பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஹாஜிகளை பார்த்து நாம் அவங்களுக்கு துல்ஹஜ் 9 அரஃபா, நமக்கு துல்ஹஜ் 9 அரஃபா. எந்தெந்த நாட்டில் துல்ஹஜ் பகுதி 9ஓ அவங்களுக்கு தான் அரஃபா அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். அரஃபாவுடைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட நாள். உமரது எல்லாம் அவங்ககிட்ட ஒரு யூதர் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு உங்கள் வேதத்தில் நீங்கள் ஓதக்கூடிய ஒரு ஆயத்து ஒன்று இருக்குது, அந்த ஆயத்து மட்டும் எங்களுக்கு இறங்கிருச்சுன்னா நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆயத்துன்னு கேட்குறப்ப அவர் ஓதி காமிக்கிறாரு. சூதுல மாயிதாவில் இருக்கக்கூடிய அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாமு தீனா. இந்த ஆயத்து என்ன அர்த்தம்னா, இன்றைய தினம் உங்களுக்கு நான் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை நான் உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுத்து விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாமு தீனா, உங்களுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற இந்த மார்க்கம் பரிபூர்ணமான நாள் இருக்கிறதே, இது ஆக சிறப்பான பெருநாள். எங்களுக்கு மட்டும் இது மாதிரி ஒரு ஆயத்து இறங்கிருச்சுன்னா நாங்கள் கொண்டாடி இருப்போம், ஈதாக கொண்டாடி இருப்போம் என்கிற அந்த யூதன் சொன்னதுக்கு அப்புறம் உமரது இல்லா சொன்னாங்க, அந்த ஆயத்து இறங்கிய நாள் என்ன கிழமை இறங்கிடுச்சு எல்லாம் எனக்கு நினைவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது அரஃபாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை. நமக்கு அது அமைஞ்சிருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ வெள்ளிக்கிழமை அரஃபா நாள் இருக்குதே, அன்னைக்கு தான் இந்த ஆயத்து இறங்கிடுச்சுன்னாங்க உமரது இல்லா. இப்போ இந்த மார்க்கம் பரிபூர்ணமான முறையில் கொடுக்கப்பட்ட மார்க்கம். மார்க்க பரிபூர்ணங்கள் சாதாரண வார்த்தை அல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எந்த மார்க்கம் நம்மளை அலைய விடலை. ஒரு சிறுநீர் கழிப்பதாக இருந்தாலும், ஏன் அதை சுத்தம் செய்வதாக இருந்தாலும், நாம் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை செயல்படக்கூடிய அத்தனைக்கும் இஸ்லாத்தில் வழிகாட்டல் இருக்கிறது. இதுதான் பரிபூர்ணமான மார்க்கம். இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு பரிபூர்ணமான மார்க்கம் கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் சில சட்டங்களை கொடுத்து சில சட்டங்களை எடுத்து சில சட்டங்களை மாற்றி அமைத்து அல்லாஹ் கொடுத்திருந்தான். பரிபூர்ணமான மார்க்கம் அப்படி நமக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் இது மிகப்பெரிய பெருநாள். நாங்கள் உமரது இல்லாட்ட அந்த யூதன் சொல்கிறப்ப உமரது இல்லா இந்த விஷயத்தை இப்படிதான் சொன்னார்கள். இந்த அரஃபா நாள் என்பது அல்லாஹ் சத்தியம் செய்வதற்கான எடுத்துக்கொண்ட நாள். அல்லாஹ் ஒரு சாதாரணமான பொருளில் அல்லாஹ் சத்தியம் செய்ய மாட்டான்.
அவன் சத்தியம் செய்தான் என்றால் அது மிக உயர்ந்த ஒரு பொருளாக தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் வசமா இதாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வ ஷாஹிதி வ மஷ்ஹூத் இதுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் மஷ்ஹூத் என்பது அரஃபாவுடைய நாள் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள். வல் ஃபஜ்ர் சூராவில் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். வ ஷஃபஇ வல் வத்ரி இரட்டை படையின் மீது சத்தியம், ஒற்றை படை மீது சத்தியம் என்று சொல்வது, இரட்டை படை என்பது யௌமுன் நஹ்ர், அது ஈதுல் அல்ஹா பெருநாளுடைய அதை சத்தியம் செய்கிறான். ஒற்றைப்படை என்பதாக சொன்னால் அரஃபாவுடைய நாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க சொன்னதை நமக்கு சொல்லித்தராங்க. மூன்றாவதாக இந்த நாடைய சிறப்பை நாம் சொல்ல போமையானால், அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை வைத்து ஒப்பந்தம் போட்ட நாள் இந்த அரஃபாவுடைய அந்த இடம் இருக்கிறது, அந்த மைதானத்தில் வச்சு தான் அல்லாஹ் ஒப்பந்தம் போட்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனை படைத்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகுலிருந்து எல்லாத்தையும் எல்லாம் படைச்சிட்டு எல்லாத்தையும் துர்ரியத்தை அந்த அணுக்களை எல்லாம் வெளியே எடுத்தான். அந்த அரஃபா மைதானத்தில் எல்லாத்தையும் பரப்பினான். பறந்து விட்டு அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரபிக்கும், நான் தான் உங்க ரப்பு, நான் உங்கள் ரப்பு இல்லையா அப்படின்னு கேட்டப்ப, காலு பலா, ஆமாம் நீங்கள் தான் என்னுடைய ரப்பு, ஷஹீது நான் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னோம். யாரு? நாமெல்லாம் சொல்லியிருக்கிறோம். நமக்கு நினைவு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் நாம் முன்னால் நம்ம இந்த படைப்பு படைக்கப்படுவதற்கு முன்பாக அணுக்களாக அல்லாஹ் நம்மை படைத்து அரஃபா மைதானத்தில் வைத்து தான் ஒப்பந்தம் வாங்கினான். ஆமாம் நீ என்னுடைய ரப்பு தான், நான் சாட்சி சொல்லுகிறோம் என்று சாட்சி சொன்ன அந்த மைதானம் அரஃபா மைதானம். அதுக்கு நமக்குமான தொடர்பு அதிகம் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அடுத்து 4வது சிறப்பாக சொல்லப்படுகிறது, 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான நாள் இந்த நாள். இந்த நாளில் நோன்பு வச்சோம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க, சியாமு யௌமி அரஃபத இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ கஃபர ஸனத்தல் லதி கபலஹு வ ஸனத்தல் லதி பஅதா. இந்த அரஃபா நாளில் யாராவது நோன்பு வைத்தார் என்றால் முந்தைய ஒரு வருடத்துடைய பாவம் பிந்தைய ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அது பரிகாரமாக அமையும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. இந்த நாள் நோன்பு வைப்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. இன்னஃபில் ஜன்னதி குசூர மின் துர்ரின் வ யாகூத்தின் வ ஜபர்ஜதின் வ தஹபின் வ ஃபில்லத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வர்ணிக்கிறாங்க, சொர்க்கத்தில் முத்துக்கள், மாணிக்கங்கள், மரகதங்கள், தங்கங்கள், வெள்ளியிலான ஒரு மாளிகை இருக்கிறது அப்படின்னு சொன்னப்ப ஐஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, யார சொல்லா, யாருக்கு அந்த மாளிகைன்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லிமன் சாம யௌம அரஃபா, அரஃபா நாளில் யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த மாளிகை வழங்கப்படுனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரஃபா நாளில் இன்று நோன்பு வைத்தோம் என்றால் சொர்க்கத்திலே முத்துக்கள், மாணிக்கங்கள், மரகதங்கள் நிரம்பிய மாளிகை நமக்கு கிடைக்கின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது ஒருவர் அரஃபா நாளில் நோன்பு வைத்தார் என்றால் அன்றைய நாள் அவருக்கு அல்லாஹ் 30 விதமான கைரை அல்லாஹ் திறந்து விடுகிறான். 30 விதமான ஷர்ரு கெடுதியினுடைய வாசல் அல்லாஹ் மூடிவிடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை சிறப்பை விட்டு நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க, இந்த நாள் என்பது 10,000 நாளுக்கு சமம்னாங்க. துல்ஹஜ் மாதத்துடைய ஒவ்வொரு நாளும் 1000 நாளுக்கு சமம். ஆனால் அரஃபா நாள் இருக்குதே அது 10,000 நாளுக்கு சமம்னாங்க நபி அனஸ் ரலியல்லாஹு அதனுடைய விளக்கமாக சொல்லி காண்பிக்கிறார்கள். அடுத்ததாக நாம் அரஃபா நாளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசதுல் வச்சிட்டு இருக்கிறாங்க. அரஃபா மைதானத்தில் நாய் ஒன்று குறுக்க போகுது. திடீர்னு பார்த்தா அந்த நாய் செத்து போச்சு, சுருண்டு விழுந்து செத்து போச்சு. நல்லா இருந்த நாய் செத்து போச்சு. இப்போ தொழுது முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் இந்த நாய்க்கு எதிராக துவா செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. ஒரு சஹாபி, நான் தான் துவா செஞ்சேன்னார். அவர் என்ன நினச்சிருக்கிறார், தொழுவும் போது குறுக்க போகுது, நாய் செத்தா பரவாயில்லையேன்னு அவர் மனசுக்குள்ள துவா செஞ்சுருக்கார். தொழுவும் போது செத்து போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த நேரத்தில் ஒரு முஃமின் துவா கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானோ அப்படிப்பட்ட இடத்துல துவா செஞ்சுட்டீங்களே அப்படின்னாங்க. அப்போ துவா அப்படியே கபூலாக்கப்படும். அந்த அசருட்டு மகரீப் அந்த நோம்பு திறக்கிற நேரம் இருக்குது இல்லையா, அது அதிகமாக துவா கபூலாக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. நம்ம என்ன துவா ஓதுன்னு இன்னைக்கு நாள் முழுக்க, ஹைரு துஆஇ துஆ யௌமி அரஃபா, துவாவிலேயே மிக சிறந்த துவா அரஃபா நாளில் செய்யக்கூடிய துவா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி சொன்னாங்க, நானும் எனக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் இந்த அரஃபா நாளில் அதிகமாக ஓதிய துவா என்ன தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்ற அந்த 4 களிமா நாம் படிச்சிருப்போம் இல்லையா. இந்த துவா தான் அரஃபா நாளில்
நானும் எனக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் அதிகமாக ஓதினோம், அதனால் நீங்கள் அதிகமாக ஓதுங்க நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே நாளில் தான் அதிகமான நபர்களை அல்லாஹ் தஆலா நரக விடுதலை இருந்து அல்லாஹ் நரக விடுதலை நிறைய நபர்களுக்கு கொடுக்கிறான். இந்த நாளில் நரக விடுதலை கொடுக்கிற மாதிரி வேறு எந்த நாளையும் கொடுக்கலேங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி இந்த நாள் அதிகமான நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பை கொடுக்கிறான். அதே மாதிரி இந்த நாள் இருக்கிறதே வரலாற்றின் மிக சிறப்பான நாள். மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வை ஒழிக்கப்பட்ட நாள், ஏற்றத்தாழ்வை ஒழிக்கக்கூடிய நாள், தீண்டாமை ஒழித்த நாள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த நாளில் அரஃபாவுடைய நாளில் ஹாஜிகள் ஒன்று சேருகிறார்கள். பல லட்சம் ஹாஜிகள் ஒன்று சேருகிறார்கள். அவர்கள் எதையுமே பார்க்கறது இல்லை. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் பணக்காரன், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் ஏழை, அவர் வேற, அவர் ஒயிட்டாக இருக்கிறாரு, அவர் சிவப்பாக இருக்கிறாரு, நான் கருப்பாக இருக்கிறேன், நெட்டை குட்டை, அவர் அந்த நாடு இந்த நாடு, எதையுமே பார்க்கறது இல்லை. எல்லாம் ஒன்று போல. சொன்ன மாதிரி கியாமத் நாளுடைய மஹ்ஷர் மைதானத்துக்கு ஒப்பு அரஃபா நாள். ஹஜ்ஜில் நடக்கக்கூடிய எல்லாமே மௌத்து நினைவுபடுத்தக்கூடியது தான். நாம் கற்ற எஹ்ராம் துணி இருக்குல்ல, அது கஃபன் துணிக்கு அடையாளம். எப்படி ஒரு மனுஷன் ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தால் எஹ்ராம் துணி தான் கட்டியாகணுமோ, அதே மாதிரி தான் அவருடைய மௌத்துக்கு அப்புறம் அவருக்கு துணி சொந்தம் இல்லை, கஃபன் துணி தான் சொந்தம்னு நிரூபிக்க வேண்டியது. அதே மாதிரி எப்படி அரஃபாவில் என்ன ஒன்று சேர்ந்து நிற்கிறோமோ அதே மாதிரி தான் மஹ்ஷர்லையும் ஒன்று சேர்ந்து நிற்போம். அப்போ அரஃபாவுடைய அந்த மைதானம் இருக்கிறதே, அது எல்லாத்துக்கும் மத்தியிலையும் தீண்டாமையை ஒழித்து அது ஒற்றுமை ஏற்படுத்திய நாள் என்பதாக நாம் புரிகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொன்னாங்க. கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவில் அரஃபாவில் வச்சு எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஒரு பெரிய உரையை நிகழ்த்தினார்கள். அதில் ஒரு பகுதி என்ன தெரியுமா? யா அய்யுஹன்னாஸ் அலா இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் வ இன்ன அபாக்கும் வாஹிதுன். மக்களே, உங்களுடைய ரப்பு ஒருத்தன் தான், உங்களுடைய தந்தை ஒருவர் தான், உங்கள் பெற்றோர்கள் ஒருவர்கள் தான். லா ஃபضل அரபியின் அலா அஜமியின் வலா லி அஜமியின் அலா அரபியின். அரபியரை காட்டி மற்றவருக்கு எந்த சிறப்பும் கிடையாது, மற்றவரை காட்டி அரபியருக்கு எந்த சிறப்பும் கிடையாது. எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை தெரியுமா? நாம் இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம ஊர் வச்சுக்கோமே, உடுமலைப்பேட்டைக்காரர் ஒருத்தர் எழுந்திருக்கிறார், எப்பா நீ வெளியூருக்காரன் உள்ளூர்காரன் எல்லாம் ஒன்று தாங்கிறோம், சொல்ல முடியுமா? அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? இங்கே சொல்ல முடியுமா? இந்த நம்ம ஊருன்னு இல்லை, எந்த மகளில் அவளை எழுந்திரிச்சும் யாராவது ஒரு ஒத்துக்கொள்ளுவோமா? எப்பா நீ வெளியூருக்காரராக இருந்தாலும் சரி, உனக்கு இங்கே பதவி வழங்கப்படும் சொல்ல முடியுமா நம்மளால்? நீ எத்தனை வருஷம் இந்த ஊருக்காரன்னு கேட்போம். ஒன்றும் இல்லை, பள்ளியாசலில் சவுண்டு விட்டு பாருங்களேன். எந்த பள்ளியாசல் போனாலும் நீலாம் வெளியூர்காரன் பேசலாமாம்மா? ஒன்றும் கிடையாது. வெளியூர்காரன் என்ன உள்ளூர்காரன் என்ன, எல்லாம் ஒரே மனித பிறப்பு தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளோ பாடுபட்டு அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை கைப்பற்றினார்கள், மக்காவை கைப்பற்றினாங்க. கைப்பற்றி விட்டு அவங்க பொது உரிமை கொடுக்கிறார்கள். என்ன சொன்னாங்க? அரபி நாங்கள் எந்த சிறப்பு கிடையாதுன்னாங்க. அரபியர்களும் அரபியர் அல்லாதவர்களும் சரிசமன்னாங்க. இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அரபியருடைய பெருமையை போக்கினார்கள். பொதுவாக அந்த அரஃபா பற்றி ஒரு விஷயம் வரப்ப ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க. மக்காவில் உள்ள நபர்களுக்கெல்லாம் அந்த அரேபியர்களுக்கெல்லாம் ஒரு பெருமை ஒன்று இருந்துச்சு. என்னன்னா ஹஜ்ஜுடைய நேரத்துலையும் சரி மற்ற நேரத்துலையும் சரி அவங்க ஹரம் ஷரீஃப் எல்லையில அங்கே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெருமை அவங்களுக்கு மத்தியில் இருந்துச்சு. அதாவது அரஃபா அப்படிங்கிறது ஹரம் ஷரீஃபுடைய எல்லைகளை கட்டுப்படாது. ஹரம் ஷரீஃபிலிருந்து 22 கிலோமீட்டர் தள்ளி போயிடும். முஸ்தலிஃபா தான் ஹரம் ஷரீஃபுடைய எல்லை. அப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஹஜ்ஜு நேரத்தில் கூட முஸ்தலிஃபாவில் போய் தங்கிடுவாங்க. இவங்க வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெருமை, எந்த நிலைமையில் நாங்கள் ஹரம் ஷரீஃப் விட்டு வெளியே போகல பார்த்தியா, எங்களுக்கு தான் சொந்தம். வெளியிலேருந்து வரவெல்லாம் அரஃபாவில் தங்க வச்சுருவாங்க. அவன் ஹரம் ஷரீஃப் எல்லைக்குள்ளே வர முடியல. மற்ற நேரத்துக்கு வரலாம், ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் அவங்கள வெளியே தங்க வச்சுருவாங்க. உள்ளூருக்கார இவங்கெல்லாம் எங்கே தங்கணும்? முஸ்தலிஃபாவில். ஏன்னா முஸ்தலிஃபா தான் ஹரம் ஷரீஃப் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த பெருமை உடைக்கணும். அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்படணுமா அரஃபாவில் உட்காந்துட்டு போனாங்க. நீ எவ்வளோ பெரிய யாருனாலும் சரிதான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அரஃபாவுடைய முக்கியத்துவம் மற்றதுக்கு இருக்காது. உதாரணமாக ஒருவர் மற்ற எல்லா அமலையும் செய்கிறார், விழாவில் தங்குறாரு, முஸ்தலிஃபாவில் தங்குறாரு, கல்லெறிகிறாரு, நமக்கு எல்லாத்தையும் செய்கிறார். அரஃபாவில் தங்கலை அவர் ஹஜ்ஜு கூட. அதனால தான் ஒருத்தர் இங்கேருந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் போய் படுத்தாலும் சரிதான், அவர் ஸ்ட்ரெச்சரோடு தூக்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்க வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அரஃபா அவ்வளோ முக்கியம். இதுவே அரஃபாவில் தங்கிட்டு மற்ற இடத்துல மீனாவில் முஸ்தலிஃபாலாம் ஏதோ சில காரணத்தினால செய்ய முடியலன்னா ஹஜ்ஜு கூடிக்கும். ஆனால் ஹஜ்ஜு அரஃபாவில் ஒருத்தர் தங்கலை அப்படின்னா அவர் கொஞ்ச நேரம் தங்கல, அவர் ஹஜ்ஜே கூடாது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்காங்க பார்த்தீங்களா? யார் மனசுலையும்
குலப்பெருமை, ஒரு பூர்வீக பெருமை எதுவுமே இருக்கக்கூடாது. இது எங்க ஊரு, எங்க இது எதுவுமே இருக்கக்கூடாது. வா வெளியே வாண்டாங்க, நீ என்ன அங்க வெளியே வா, நீ வெளியே வரலையா ஹஜ்ஜு கூடாதுன்ட்டாங்க. வேற வழியில வெளியே வந்துதான் அவன். அப்ப பெருமையை உடைத்த ஒரு நாள், தீண்டாமையை ஒழித்த ஒரு நாள், மனிதருக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்திய ஒரு நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொன்னாங்க, வலா அஹ்மர அலா அஸ்வத வலா அஸ்வத அலா அஹ்மர இல்லா பித்தக்வா. எந்த காரணத்தை கொண்டும் கருப்பனை விட சிவப்பு நிறத்தை உடையவன் எந்த சிறப்பும் கிடையாது. அதே மாதிரி சிவப்பு நிறத்தை விட கருப்பனுக்கு எந்த சிறப்பும் கிடையாதுன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் ஒண்ணுதான். அரபி பேசக்கூடியவர்கள், அரபி பேச தெரியாதவர்கள், கருப்பர்கள், சிவப்பர்கள், வெள்ளையர்கள், எந்த டிஃபரெண்ட் இல்லை. தக்வா மட்டும் தான் அவங்கள பிரிக்கும் ஒழிய வேற எந்த விதமான பாகுபாடும் உங்கள்கிட்ட கிடையாது. எல்லாம் ஒன்று நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒற்றுமையை அங்கே கற்றுக்கொண்டுதான் ஹாஜிமார்கள் வருகிறார்கள். அதே ஒற்றுமையோடு நாமும் இங்கிருந்து அதை நாம் அணுக வேண்டும். இதையெல்லாம் யோசிக்கிறதா அரஃபாவை தவிர வேற ஒன்றும் அதை வச்சு சண்டை போடுறது கிடையாது, மக்களை கூட்டி குழப்புறது கிடையாது. அரஃபா நாள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி துல்ஹஜ் மாதத்துடைய 9ஆம் நாள் தான். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, துளி சந்தேகம் கிடையாது. திரும்ப அந்த கேள்வி பல பேர் கேட்குறாங்க, கேட்க அவசியமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மக்கால ஒரு நாள் பெருநாள், மதினால ஒரு நாள் பெருநாள் நடந்து தான் இருக்குது. சிரியாவிற்கு மதீனாவிற்கு ஒரு நாள் வித்தியாசம் நடந்து தான் இருக்குது. அதே மாதிரி பல வித்தியாசங்களை கடந்தான வந்திருக்கிறோம். இன்றைக்கும் அதுதான் நமக்கான ஹதீஸ். உங்கள் பகுதியில் எதை பார்க்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு அரஃபா, அதுதான் உங்களுக்கான பெருநாள். எனவே இன்றைய நாளுடைய மீதி பகுதியை நாம் துவாவில் கழிக்க வேண்டும். அதிகமான முறையில் நாம் துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். மக்களுடைய ஆரோக்கியத்தினுடைய சூழ்நிலை, நாட்டினுடைய சூழ்நிலை, எத்தனையோ நபர்கள், பலஸ்தீன் மக்கள் எல்லாம் எத்தனையோ அவர்கள் வருஷக்கணக்கில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். துவாவில் நினைவு வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம இஃப்தாரில் அழுது துவா செய்யணும். நமக்கு இன்றைக்கி சிந்தனை என்னன்னா, இஃப்தாருக்கு என்ன வாங்கலாம், நமக்கு என்ன கவலைன்னா இஃப்தாருக்கு என்ன வாங்கலாம், எங்கே வாங்கலாம், என்ன ஜூஸ் வாங்கலாம், அப்படி தான் கொலை இருக்குது. என்ன துவா செய்யலான்னு யோசித்து வச்சுருங்க. இப்போலேருந்தே ஒரு பட்டியல் போட்டுக்குங்க. மறந்துடுமா, ஒரு சீட்டில் ஷார்ட்டாக குறித்து வச்சுக்கிங்க. அப்போ இஃப்தாரில் நீங்கள் நிச்சயமாக கண்ணீர் விட்டு நாம் துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணீர் வராவிட்டாலும் கண்ணீர் வரமா நடிங்க, அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அழுகை வரமாறு நடிக்கனாச்சு செய்யுங்க. பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்ய வேண்டும். நம் நாட்டிலே சூழ்நிலைக்காக துவா செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாட்டிலே பரவி கொண்டிருக்கிற வித்தியாசமான நோய்கள் திரும்ப 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 ஒரே நோயை 5 தடவை வர வைக்குதுங்கிறான். அது என்ன உண்மையை அல்லாஹ் அறிவான். நாம் எல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்ம ஊரில் ஹஜ்ஜுக்கு சென்றவங்க அவருடைய ஹஜ்ஜு கபூல் ஆகணும். இப்படி நம்ம ஜமாத்துடைய நிலைமைகள், ஊருடைய நிலைமைகள், எல்லா நேரத்திலும் நம்முடைய குடும்பத்துடைய சூழ்நிலைகள், இன்னைக்கெல்லாம் எத்தனையோ நபர்கள் குழந்தை பாக்கியத்தை சிரமப்படுகிறார்கள், திருமணம் ஆகாமல் சிரமப்படுகிறார்கள், எத்தனையோ குடும்பத்தில் பிரிவு உண்டாகி இருக்கிறது. எல்லோருக்கும் சேர்ந்து துவா செய்வது நம்முடைய கடமை. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, உலகத்தோட எல்லா மக்களுக்கும் சேர்த்து துவா செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் இன்றைய நாடின் எல்லா விதமான கயிறு பரக்கத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கெல்லாம் தந்துள்ள புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.